கொண்ட பணியை மிக சிறப்பாக நிறைவேற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து கருத்துரையை வழங்க வருகின்றார். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மிக சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர் என பன்முக பார்வை கொண்ட வாசுகி ராம் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காதற்கு என்று சங்கே முழங்கு. மிக சிறப்பாக இந்த ஆய்வரங்கத்தினை நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய கலைமாமணி முனைவர் வாசுகி ராஜாராமன் அம்மா அவர்களை ரொம்ப சிறப்பாக அந்த விழாவை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஆளுமைன்னு அவங்க வந்த உடனே தெரிஞ்சிச்சு. அந்த கம்பீரமான நடையும் கச்சிதமான பேச்சும் ஒரு செயல் திறனும், ஒரு பெண்ணாக இப்படி தான் இருக்கணும், மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும், அவர் பங்கையர் கைநலம் பார்த்தளவோ அந்த பாரில் அறங்கள் வளர்கிறது என்கிற அளவிலே மங்கையர்கள் ஒரு பொறுப்பை ஏற்கிற போது அது மாண்புடைய பொறுப்பாக சிறப்பாக அமையும் என்பதற்கு அம்மாக்களுடைய செயல்பாடு ஒரு சான்றாக இருக்கிறது. ஏன்னா இருக்கிற பெண்கள் அவர்களை பார்த்து அப்படி நீங்கள்லாம் வர வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன். ஒரு முன்னுதாரணமான மங்கையர் எங்கள் பேரரசியர் வாசுகிய மேலே மாதிரியே இருந்துச்சு. இந்த பேருக்கே உள்ள சிறப்புன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் பையாட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் கைடு மாதிரியே இருக்கிறாங்க, நடை இல்லை பாவனை இல்லை அப்படின்னு. மிக சிறப்பாக காரைக்காலினுடைய ஒரு சீர்மல்கு காரைக்கால் அப்படிங்கிற நூலை தந்து எழுத்தாளராக தன்னை காரைக்காலில் அறிமுகம் செய்து கொண்ட எங்களுடைய முன்னாள் கல்வி துணை இயக்குனர் ஐயா கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் அப்படி வந்து நின்ற உடனே எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. மிக அருமையாக எங்களுடைய தமிழாசிரியர்னாலே ஒரு கலைஞர்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திருமேனி நாகராஜன் ஐயா அவர்கள் காரைக்கால் அம்மையாரை பற்றி அவங்க வரலாறு எழுதி சிறப்பான நூலை எழுதியிருக்கிறார்கள். அந்த காரைக்கால் அம்மையாரால் கலைந்து போய்விடக்கூடியவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பொண்ணு காலையிலேயே சொல்லி அனுப்பிச்சு, எங்கள் பேராசிரியர் ஐயா வர்றாங்க, அவங்களுக்கு போன உடனே ஒரு வணக்கம் சொல்லிட்டு என் பொண்ணு சொல்லி அனுப்பிடுச்சு. அதை அனுப்பி தான் அந்த கட்டுரையை நான் எழுதினேன். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டத்தை படிச்சுட்டு இருக்கிறான், குழலின்னு பேர். ஐயா அவர்களை வந்து விசாரிக்க சொல்லி அனுப்பினாங்க சொன்னாங்க. ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இந்த விழாவை தொகுத்தும் இந்த விழாவில் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஐயா அவர்களை அன்போடு வணங்குகிறேன். முருகன் ஐயா வர்றாங்க, நல்ல ஒரு இந்தியில கொண்டு மாப்பிட்டு நல்லா சொல்லிட்டு மிக சிறப்பாக ஆய்வுரை வழங்கியிருக்கின்ற அன்பு இல்லவல் அசோக்குமார் ஐயா அவர்களுக்கும் நல்லா அழகாக சார் வந்து அப்படியே நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டுருவாங்க, ஃபேஸ்புக்கில் அப்படியே வந்துடும். எங்கள் ஆரிஃப் ஐயா ஜாலி எந்த நிகழ்ச்சி காரைக்காலில் நடந்தாலும் உடனே ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க. இந்த கலைஞர் சிறப்பாக நாளைக்கு வந்து எங்கே பார்த்தாலும் வந்துடும். ஐயா அவர்களுக்கும் எங்கள் அக்கா நல்ல எழுத்தாளர் இப்போ தான் உட்காந்துருக்காங்க, இருந்திருந்தால் அவங்களும் எனக்கு ஒரு கட்டுரையை எழுதி ஜம்முன்னு வந்து உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ அழகாக எழுதக்கூடிய எங்களுடைய பஞ்சவர்ணம் அவர்களுக்கும், நல்லா கேட்டு நாளைய எழுத்தாளராக மாறப்போகின்ற அன்பு சகோதரிகளுக்கும், எங்களோடு இருக்கின்ற ஐயா குப்புசாமி அவர்களுக்கும், அங்கே சதீஷ் தம்பி அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது வரலாறுலாம் இல்லை. வரலாறு என்பது கட்டடங்களை பற்றியும் கலைகளை பற்றியும் மக்கள் வரலாறு தான் ஒரு மாநிலத்தினுடைய மாவட்டத்தினுடைய வரலாறாக இருக்க முடியும். மக்கள் இல்லைன்னா கோயில் கிடையாது, கோயில்கள் இல்லைன்னா மன்னர்கள் கிடையாது, எதுவுமே எல்லாமே மக்கள் முதற்றே மலர்ந்ததை உலகம் அப்படிம்பாங்க. அதனால் மக்கள் வரலாறு தான் முதன்மையான வரலாறு. நான் ஆய்வு பண்ண போன போது முதல்ல பாரதிதாசன் கவிதைகளில் பெண்ணியோன்னு நிறைய தரவுகளை சேகரித்து கொண்டு சென்ற போது பாரதிதாசனை நிறைய பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏதாவது புதுமையாக செய்யுங்களான்னு எங்களுடைய முதன்மை கல்வி அதிகாரி ராமூர்த்தி சொன்னாங்க. மக்களை பற்றி செய்யுங்கள், மக்களுக்கு பயன்படும் விதத்திலே செய்யுங்கள். அப்போ தான் நான் பெண்ணியை நோக்கி காரைக்கால் மாவட்ட சமூகம்னு எடுத்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய கலா ஆய்வு மட்டும் 5 ஆண்டுகள் போணுச்சு.
இந்த 5 ஆண்டுகளை நான் நினைத்து கொண்டிருந்த கருதுகோள் என்னன்னா, உயர்ந்த சமூகம்னு சொல்றவங்க தான் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகு மூலமாக நடத்தப்படும் இந்த ஆய்வு கட்டுரையில் என்னையும் ஒரு பங்காக ஏற்றுக்கொண்ட திருமதி கலைமாமணி முனைவர் வாசிக ராஜாராமன் மற்றும் அமைச்சர் இங்கே வயிற்றிலிருந்து ஆறுதல் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரிய டிஆர்என் திருமுருகன் அவர்களையும் முனைவர் சாயிபு மரைக்காய முனைவர் கந்தைவேல் அவர்கள் திருமணி நாகராஜன் அவர்கள் கே கோவிந்தராஜன் முனைவர் அரங்கமங்கையன் மற்றும் கவிஞர் வாசிக ஜெயராமன் அவர்களையும் என்னுடைய ஆய்வுகளை அறிவு போல அனைவரும் இந்த கட்டுரையை பற்றி பேசி முடித்த பிறகு என்ன நான் பேசுவது சிறு துளிதான் பெருவெள்ளம். என்னுடைய சிறு துளியை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அது பெருவெள்ளமாக மாறும் என்பது முடிவெடுக்கிறேன். இங்கே ஆண்களை விட அதிகமாக பெண்கள் தான் ஆர்வமாக இருக்கிறார்கள். அவையில் பெண்களின் ஆர்வத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இருப்பினும் காரைக்காலில் பெண்கள் முக்கியத்துவம் என்பது எல்லாருக்கும் அறிந்த ஒன்றுதான். ஏன் காரைக்கால் அவர்கள் கவிதையிலும் தமிழ் புலமையில் பக்தியிலும் ஒரு சிறப்பான ஒரு முன்னோட்டத்தை உலகிற்கு எடுத்துரைத்து போனார். இருப்பினும் எனது ஆய்வறிக்கை சங்ககால 1064 வரை நச்சியர் ஆட்சி வரும் காரைக்காலின் முன்னேற்றங்கள் செயல்பாடுகள் குறித்து ஒரு சிறு கட்டுரையாக நான் விரும்புகிறேன். காரைக்காலின் முதற்கட்டத்தில் முற்காலத்தில் அதன் பெயர்கள் காரை பணம் அப்படி என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிறகு ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் இது காரைக்கால் அப்படின்ற பெயர் மாற்றம் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அகநானூறு, புறநானூறு, பட்டினப்பாலை போன்ற நூல்களில் காரைக்காலை எடுத்துரைக்கும் சில முக்கிய குறிப்பேடுகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் காசாக்குடி செப்பேடுகள், அதன் காசாக்குடி செப்பேடுகள், அதன் பதிவுகள் வணிகர்கள் மக்கள் நெரிசல் உள்ள பகுதிகளாக இருந்தது. ரொம்ப தமிழ்நாட்டின் ஒரு அங்கமாக தமிழுக்கு பெருமை சேர்ந்த காரைக்கால் காவிரியின் அங்கமான கிளையாறுகள் கடலில் போடும்போது காரைக்காலின் பெருமையினை கரிகாலன் எடுத்து சென்றதும் காரைக்கால். வடபுறம் நாகப்பட்டினம், இடபுறம் காவேரிப்பட்டினம், கடலோரம் நீங்கி பார்க்க இந்த புலி கண்குளிர தெரியும்படி கொண்டதான் காரைக்கால். கணவன் மீது கொண்ட காதலா, கடவுள் மீது கொண்ட காதலா என்றால் ஒரு இலக்கணமாய் உருவாக்கி சிவனிடம் மாங்கனி பெற்ற மகத்துவம் கொண்ட அம்மையார் பிறப்பிடமான காரைக்கால். அகநானூறும் புறநானூறும் பட்டினப்பாலை நூல்களில் எடுத்துரைக்கும் இலக்கிய புகழ் பெற்ற காரைக்கால். மூவேந்தர்கள் முன்னின்று வழி நடத்திய காரைக்கால். அந்நியர் கடந்து சென்று குடியேற நினைத்த காரைக்கால். வந்தோரும் சென்றோரும் செழிப்புடன் இருக்க திரும்பி கொடுக்க மனமின்றி கொடுத்து சென்றது காரைக்கால். இந்த இடம்தான் மத நல்லிணக்கம், சமய பண்பாட்டிற்கும் சமத்துவ ஒருமைப்பாட்டிற்கும் என்றும் ஒரே இடமாக இருக்கும் நமது காரைக்கால். நான் வாழும் காரைக்கால் என்றும் எனது பெருமை. தமிழ் வாழ்க்கை. சதீஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது